பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பரவாய் கிராமத்தில் உள்ள முழுநேர நியாய விலை கடையில் முறையாக பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என கூறி பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இந்த நியாய விலை கடையில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே பொருட்கள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் எடை குறைவாக விநியோகிக்கப்படுவதாக கூறி முற்றுகையிட்டனர். விடியா திமுக ஆட்சியில் நியாய விலை கடையில் நடக்கும் அநியாயங்களை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடையில பொருள் ஒழுங்காவே போட மாட்டாங்கறாங்க. போன மாசம் எங்களுக்கு எண்ணெய் போட வேண்டிய எண்ணெய் வந்த எண்ணெய் போடவே இல்லை. அதே மாதிரி அரிசி போடும்போது, பருப்பு போடும்போது எல்லாத்துலயும் எடை வச்சு போட்டுட்டு எங்களுக்கு எல்லாத்துலயுமே கம்மியா போடுறாங்க. கேட்டோம்னா இதான் எடையே அப்படின்னு சொல்றாங்க. அது சரியில்லை. அதே மாதிரி இந்த ரேஷன் கடையா இது என்னன்னே தெரியாத அளவு தான் நாங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சீமெண்ணெய் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. நாங்க எண்ணெயே வாங்கவே இல்லை. கேட்டோம்னா உங்களுக்கு நீங்க அங்க வாங்கன்னு சொல்றாங்க. பச்சரிசி முதற்கொண்டு இங்க கேட்டோம்னா நீங்க அங்க வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது இங்க என்னதுக்கு ரேஷன் கடை எங்களுக்கு வந்தது? நாங்க மக்கள் அப்ப என்ன பண்ணுவோம்? 1 லிட்டர் எண்ணெய் சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு வீட்டுக்கு பார்த்தோம்னா 1 லிட்டர் எண்ணெயா இருக்கும். 10 வீட்டுக்கு பார்த்தா 10 லிட்டர் எண்ணெய் போகுது. அப்ப பாமர மக்கள்ல என்ன பண்ணுவாங்க? எங்க போவாங்க? இந்த ரேஷன் பொருள் வாங்கதான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு உட்காரோம். இதுலயே எங்களுக்கு இல்லைன்னா நாங்களாம் எங்க போறதுங்க சார்? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மழையின் காரணமாக 10 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஐயாவாடி பகுதியில் பெய்த மழையால் 10 ஏக்கரில் சாகுபடி செய்திருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்ததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் உடனடியாக சேதத்தை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நேற்று பேஞ்ச மழையில் கிட்டத்தட்ட எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சேர்த்து ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகிருக்கு. அதை எப்படி ஈடு பண்ண போகிறோன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரில. குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ஊற்றிட்டு குடிச்சிட்டு சாகிற மாரி நிலைமையில தான் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு பலனடைய நேரத்தில் அந்த 7வது மாதத்தில் இப்படி எல்லாம் இன்றைக்கி கிடக்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி வாயில் எப்படி பேசுகிறதுனே எனக்கு தெரியல. அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். காலையிலேருந்து அதிகாரிகளுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு பேசணும். யாருமே இது வரைக்கும் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கும் புரியல. வெளியில் வட்டி வாங்கி கடன் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி நகையெல்லாம் அடவு வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம். அதிகாரிகளும் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மரங்கள் முறிந்து வீடுகளின் மீதும் மின்கம்பங்களின் மீதும் விழுந்தன. இதனால் ஏற்பட்ட மின்சார தடை பல மணி நேரமாக சரி செய்யப்படாததால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கல்யாணபுரம், பருத்திச்சேரி, திருநையூர் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து வீடுகள் மீது விழுந்ததில் அப்பகுதியில் இருந்த மின்கம்பங்களும் சாய்ந்ததால் மின்தடை ஏற்பட்டது. மின்கம்பங்களை சீரமைக்க மின்வாரிய ஊழியர்கள் வராததால் மின்சாரம் இன்றி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர்.